வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிரபா லைவ் ட்ராவலிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷலுங்க. நம்ம வீட்டில் பண்ண நாட்டுக்கோழி கறி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம போய் கறி எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டுங்க இதான் ஃபஸ்ட் டைம் போனேங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடுகப்பட்டி டு கந்தசாமி பாளையம் ரோட்டில் இருக்குது எலவனத்தம் பஸ் ஸ்டாப்ட்டு லொக்கேட் ஆகிருக்குங்க. இங்கே வந்து வீட்டிலே வந்து கோழி ஃபார்ம் வச்சு இது பண்ணுறாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போனேங்க. பரவாயில்லைங்க, கறியெல்லாம் நல்ல ரேட்டு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கறி எல்லாமே இருக்குது. ஆட்டுக்கறி, ப்ராய்லரு, நாட்டுக்கோழி, வாத்துக்கறி எல்லாமே இருக்குதுங்க. போய் கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது வந்து கறிக்கு வந்து மெயினாக வெங்காயம் வேணுங்க. வெங்காயம் நிறையா தொளிக்கணும். அதனால் நான் ஒய்ஃபு நீங்கள் தான் வாருங்க. எங்களை ஐயா குட்டி வாருங்க, வெங்காயம் தொளிக்கிறே வருங்க. நல்லா கோந்து வெங்காயம் தொளிச்சிட்ருக்குறேங்க. வெங்காயம் வந்து கறிக்கு நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். குழம்புக்கு, மிளகுக்கு, அப்புறம் வணக்கருக்கு, அதுக்கு எல்லாமே வெங்காயம் மெயினாக வேணுங்க. அதனால் நான் எங்கள் ஐயா குட்டி எல்லாருக்கும் வந்து வெங்காயம் தொளிச்சிட்ருக்குறேங்க. வேறு வெங்காயம் தொளிச்சிட்ருக்குறோம். எங்கள் ஐயா குட்டி இந்த டப்பாவில் தான் எடுத்து வெங்காயமெல்லாம் போட்டு வைப்பா. இதான் ஒய்ஃபு வெங்காயம் தொளிச்சிட்டுக்கிறா. எங்கள் பொண்டாட்டி வேறு கண்ணு எறியுதுங்களாம்மா. பூண்டு வாருங்களா ஐயா, டக்குன்னு எடுத்து தொலைச்சிட்றாளுங்க. வேறுங்க குண்டாவே நப்பிட்டு வாங்கிலான் இருக்குது ரெண்டு பேருமே. டப்புன்னு எடுத்து தொலைக்கிறாங்க பாருங்க. இல்லை ஐயா வேறு டக்குன்னு பூண்டு ஈஸியாக இருக்குதுங்களாம்மா தொலைக்கிறதுக்கு. ஏழையா ஈஸியாக இருக்குதா? ரொம்ப ஈஸியாக இருக்குதா? ஆஹா, பாருங்க இந்த பூண்டு பூரா லையாக தான் வச்சுருங்க. பூராத்தையும் வச்சுட்டா. கீழே கொட்டுவாப்பா. அதாவது வெங்காய தொப்பை, அந்த பூண்டு தொப்பை எல்லாம் அங்கே லையா வந்து செடி கொண்டே கொட்டி விட்ருவாங்க. செடி கொட்டினா செடி நல்லா வருங்களாமா. அதனால் அந்த வெங்காய தொப்பை, பூண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் செடிக்கு கொண்டே கொட்டுறாங்க. அங்கே பாருங்க, அது பாவக்காய் செடி, தக்காளி செடிக்கு அது பாவக்காய் வாத்து தொங்குது பாருங்க காய்ச்சி. அங்கே இருக்குது ஒரு பாவக்காய் செடி கொட்டிட்டு லையா கிளம்பிட்டாங்க. பாருங்கள் கறியை வந்துங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுங்க. ஃபஸ்ட்டு தண்ணியில் ஒரு டைம் போய்ட்டு அலசிக்கலாங்க. அலசி இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, சாப்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொங்கல் விட்டாங்க. பொங்கல் விட்டாங்க. விசில் ஏதோ அடத்துக்கு சாட்டிருக்குது, நல்லா போலியாட்டிருக்குது. பாருங்க எப்படி பொங்க விட்டான்னு சாப்பாட்டை. நல்லா உரிச்சு பூண்டு, இஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அப்படியே அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்தது எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி வதக்கிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி வதக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வதக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு ஹீட்டான உடனே போட்டு உள்ளே போட்டு வதக்கிறோம். நல்லா வதக்கி கொடுக்குறேங்க. அதுக்கப்புறம் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகும். அடுத்து வந்துங்க இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறோம். அது சவுண்ட் எப்படி கேட்குது? நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. வெங்காயத்தை வந்துங்க நல்லா வதங்கிட்டோன்னு நல்லா வதங்கிட்டுங்க. ஃபுல்லாக நல்லா வதங்கணுங்க. நல்லா ஃப்ரையாக நல்லா வதங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கருவேப்பிலை போட்டு லைட்டாக கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு நல்லா ஃப்ரை நல்லா வதக்குறோம். கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம்,
சோம்பு சாரிங்க, சோம்பு அதெல்லாம் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கிராம்பு, கிராம்பெல்லாம் போட்டு நல்லா வணக்கிறேங்க. பட்டை, நல்லா போட்டு நல்லா வணக்கிறோம். இஞ்சி பூண்டு அதெல்லாம் தொலைச்சி வச்சதெல்லாம் எடுத்து போட்டு அப்படியே ஒரே இதாக போட்டு அப்படியே வணக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கலரி விட்டே இருக்கணுங்க. லைட்டாக செய்ய விட்டுறக்கூடாது. கரெக்டாக செம்மில் வச்சு கரெக்டாக அப்படியே வணக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூளுங்க. வீட்டிலே அரைச்சி மிளகாய் எல்லாமே இது மிக்ஸ் ஆகிருக்குங்க. மிளகாய் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் அரைச்சி வச்ச எல்லாம் கலரி விட்டுருவோங்க. இது வீட்லேயே கொண்டு அரைச்சிட்டு வந்ததுங்க. மிளகாய் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. மிளகு, கொத்தமல்லி எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. வீட்லேயே அரைச்சி வச்ச கொத்தமல்லி பொடி போட்டுக்கிறோம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்க, பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி லைட்டாக ஹீட் ஆக வரையும் விட்டுணுங்க. லைட்டாக எண்ணெய் ஹீட் ஆகட்டுன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாங்க, கடுகு லைட்டாக போட்டுக்கிறேங்க. அடுத்தது வந்துட்டுங்க சோம்புங்க. எண்ணெய் நல்லா கடுகுல நல்லா பொரியணுங்க. அதுக்கப்புறம் அப்படியே வெங்காயம், கருவேப்பிலை சட்டி நல்லா வடிக்கணும். நல்லா வதக்கணும். லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னாங்க, கறி அப்படியே லைட்டாக போடுறேங்க. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த கறி எடுத்துங்க. இந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே அப்படி போடுறேங்க. அப்படியே எடுத்து ஒன்றா எடுத்து போடலாம். எடுத்து போட்டு நல்லா அப்படியே அந்த எண்ணெயிலேயே அப்படியே வதங்கணுங்க. அந்த எண்ணெய் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் இதே கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா போட்டு அந்த எண்ணெயோட இதுலேயே நல்லா லைட்டாக வதங்கணுங்க. நல்லா வணங்கட்டு நல்லா போட்டு இது பண்ணுங்க. வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வணங்கிட்டு போடுங்க. அடுத்து வந்துங்க அப்படியே மஞ்சள் அப்படியே மேலாப்பில் தூக்கி விட்டுருங்க. லைட்டாக போதுங்கிற அளவுக்கு லைட்டாக அப்படியே மேலாப்பில் தூக்கி விட்டால் அப்படியே ஒரு கிளறுங்க. அடுத்து வந்துங்க உப்பு அப்படியே மேலாப்பில் தூக்கி விட்றோம். மேலாப்பில் தூக்கி விட்டால் அப்படியே ஒரு வணக்கு. அப்படியே ஒரு வணக்கு விட்டோம்னா நல்லா மிங்கிலாயிக்குங்க. வணங்க பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் கொஞ்சம் அப்படியே தண்ணி நல்லா விட்டுட்டு வருங்க. தண்ணி கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே வடிய ஆரம்பிக்குங்க. இதிலே தண்ணி இதாகும். ஐயா குட்டிக்கு பசி பிடிச்சிருச்சுங்க. நாங்கள் பண்ணுறக்குள்ளே எனக்கு பசி பிடிச்சிருச்சுப்பா, எனக்கு பழம் வேணும்னு எடுத்து பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ணுறக்குள்ளே நான் ஒரு வழியாயிருவேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீர் விடுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே வர நீர் வந்துட்டு தண்ணி தெரியுதுங்களா? அதான் தண்ணி கறியிலேருந்து தண்ணி வந்துச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? அவ்வளோ தண்ணி வந்துச்சு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மிளகு நான் தனியாக நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இது சின்ன கப்புள் இருக்கிறது, இது கறி வறுக்கிறதுங்க. இது குழம்புக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போவே லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க.
அடாடாடாடா. அடுத்தது வந்துங்க அப்படியே சிக்கன் மசாலா லைட்டாக அப்படியே தூட்டு பாருங்க. சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். சிக்கன் மசாலா அப்படியே அப்படியே மேலாப்பில் தூக்கிட்டுக்கிறோம். அது இதுலேயே பாதி வெந்துருங்க கறி. நல்லா பாதி வேறு அளவு கொடுத்துடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து மிளகா ஊற்றிக்கிறோம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த மிளகு எடுத்து நல்லா அப்படியே ஊற்றிக்கிறோங்க. இந்த மிளகா எடுத்து நல்லா உள்ளே ஊற்றிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்க அப்படியே கிரேவிகளாக கிரேவி ஆயிடுச்சுங்களா. மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மிளகா உள்ளே ஊற்றிக்கிறேங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கறி வந்து பாதி வெந்துருங்க. பாதி வேறு அளவுக்கு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகா எடுத்து உள்ளே ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிறோம். இதுலேயே தேவையான அளவு உப்பு டேஸ்ட் எல்லாம் இதுலேயே பார்த்துக்கலாம். காரம் எல்லாம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டு ஒரு சும்மா தண்ணி ஊற்றி விட்டு அப்படியே வேக வைக்கணுங்க. அதுக்கப்புறம் முழு வேக்காடு வேக நல்லா தண்ணி ஊற்றி விட்டு வேக வச்சா சீக்கிரம் வேகுங்க. இந்த மாதிரிங்க பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வேகன்னு விட்டுருங்க. வேக வரையில் விட்டணும். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி அப்படியே அடுப்பில் வச்சது இன்னும் கொஞ்சம் வேகணும் மாட்டு இருக்குதுங்க. இப்படி கொதிச்சிட்ருக்குது. கொஞ்சம் வேவிட்டுன்னு அதுக்கு எடுத்துக்கலாங்க. மூடிக்கலாம். அடுத்தது வந்துங்க இது பார்த்திங்கன்னா தேங்காய்ங்க, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம கறியை வந்து வெந்ததுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஃப்ரை பண்ணுறேங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வடை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டுங்க. கடுகு போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பும் போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கடலைப்பருப்பும் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் அதை எடுத்து போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. நல்லா தக்காளி பழம் வந்து நல்லா உணங்குற அளவு நல்லா விட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லைட்டாக மேலாப்பில் உப்பு போட்டுக்கிறேங்க. லைட்டாக போட்டுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மஞ்சள் பொடி அதையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகா எடுத்துகிட்டு அதை உள்ளே மிக்ஸ் பண்ணி அதையும் ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. தனியாக வடக்கறக்குனே தனியாக வந்து மிளகா அரைச்சி வச்சுருந்தோம். அதை எடுத்து உள்ளே போட்டு அதையும் ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறங்க கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், அது மாதிரி இளந்தேங்காய் போட்டோம்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பார்க்கறக்கே சூப்பராக இருக்கும். அது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கிறேங்க. அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வேக விட்டு விட்டுறோம். பார்த்தீங்கன்னா அந்த அந்த மிளகு வாசமே வரக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நல்லா வேக விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த கறியை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோங்க. வெந்த கறியை எடுத்து தனியாக வடச்சட்டியில் போட்டு அப்படியே அதை அப்படியே வணக்கிடணும். இப்போ எடுக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி சலரில் தனியாக இருக்கிற சலடை எடுத்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கறி வெந்த கறி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுறோம். கிரேவி மாதிரி பண்ணுறோம். இப்போ எடுத்து போட்டுக்கிறேங்க. நல்லா வெந்ததுக்கப்புறங்க கறி தனியாக எடுத்து போட்டு அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணுவோங்க. பண்ணும்போது அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா மிங்கிளாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
அது வந்து குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டோம்னா அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அப்புறங்க அப்படியே கொத்தமல்லி தலையை எடுத்து அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு ஒரு ஃப்ரை ஒரு கலக்குங்க, அது லைட்டாக ஒரு கலக்கி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க மிச்சம். வாங்க ஒரு பிடிக்கலாம். ஃபைனலாக நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. A few minutes later. சூப்பருங்க, சூப்பர் டேஸ்ட்டுங்க. எலும்பெல்லாம் அப்படி சூப்பர் இருக்குது. ஃபைனலாக குழம்போட அப்படியே ரெடி எடுத்தாச்சு. குழம்பு அதுக்கு மேலே இலையில போட்டு சாப்பிட்றது வேற லெவலுக்கு. அருமையாக இருக்கு. அருமாறு கறிக்குழம்பு சோறுங்க. குழம்பு ஊற்றி 15 டச் அடித்தா